வள்ளி கும்மியில் அப்பல்லாம் சத்தியம் வாங்குறாங்க. காதல பத்தின புரிதல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்கள பொறுத்தளவுக்கு சாதிக்கு தடையா காதல் இருக்கு. ஸோ, அப்போ அந்த காதல கட்டுப்படுத்துவதற்கான அந்த பெண்கள் கிட்ட அந்த உணர்வே தோன்றாமல இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள செய்யறாங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பொண்ணுக்கு அது வந்துடாது அப்படின்ற ஒரு மாயைய அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. நீங்க போய் கோவையில போய் பார்த்தீங்கன்னா, பெண்கள் காதலிக்காமலே இருந்துருவாங்களா? அத இந்த சத்தியம் வாங்குறது மூலம் அவங்க கட்டுப்படுத்திட முடியுமா? முடியாது. அத அவங்க சும்மா அப்படி செஞ்சு 1, 2, 3 பேர வேணா மூல செலவ செஞ்சு வச்சுக்கலாமே தவிர, இல்ல அவங்க சாதி அரசியலுக்காக பயன்படுத்திக்கலாமே தவிர, நடப்புல அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நீங்க கவின் உங்க அம்மாவ சந்திச்சீங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்க. சாதாரணம் கிடையாது. ஒரு சாதாரணமா இறந்து போறவங்களுக்கே நம்ம மனதளவுல ரொம்ப மோசமா நம்ம உளவியலா ரொம்ப மோசமாயிடுவோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது, நம்ம பையன் ஒரு பொண்ண காதலிச்சான்றதுக்காக இவன இப்படி நமக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நெறைய கனவுகளோட இருந்திருப்பாங்க. அந்த பையனுமே நெறைய கனவுகளோட இருந்திருப்பாரு. அப்போ அது எல்லாத்தையுமே சிதைச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப மோசமான சூழலா இருந்தது. என்னால எனக்கு ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கும்போதும், எனக்கு மீண்டும் மீண்டும் அது பாதிப்பு எனக்குள்ளாகிட்டே இருக்கும். அப்போ அவங்க அதிலிருந்து வெளியில வரணும். வெளியில வர்றது சாதாரணமா வெளியில வந்துர முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும் அப்படிங்கிற அ இது இருந்தது. வழக்குக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும். ஏன்னா எந்த மாதிரி வேணாலும் அரசு இத கொண்டு போகும். இந்த வழக்கை இல்லாம ஆக்குறதுக்கு, இல்ல வேற தேவையில்லாதத சோடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வ நம்ம அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதேபோல ஒரு இறந்தவரோட உடல வச்சு போராடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உடல வச்சு அவங்க 6 நாள் போராடி தான் அந்த பையனுக்கான நீதியையே ஏன்னா இறந்து போனா அவங்க முகத்த பார்த்த அளவாவது செய்யணும். அந்த இது கூட இந்த சமூகத்துல விட்டு வைக்கிறது இல்ல. ஏன்னா அத வச்சு போராடி தான் இங்க நீதியே வாங்க வேண்டியதா இருக்கு.